வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அந்த சட்டத்தால் ஏற்படும் தாக்கங்கள் என்னென்ன என்பதை விவரிக்கிறார் ஓய்வு பெற்ற பதிவுத்துறை அதிகாரி ஆறுமுக நயினார். இந்த சட்டத்தின்படி ஒரு நிலம் ஏற்கனவே வக்ஃப் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லது அது அரசு நிலமாக இருந்தால் அந்த நிலத்தை திரும்ப பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு இந்துவின் நிலம் வக்ஃபாக அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த நிலத்தில் ஏற்கனவே தாவா இருந்தால் அந்த தாவாவை இறுதிக்கு கொண்டு வருவதன் மூலமாக அந்த வக்ஃபு நிலத்திலிருந்து அதை விடுவிக்கலாம். இந்த சட்ட சரத்தும் இந்த புதிய சட்டத்தில் உள்ளது. இந்த சட்டத்தில் முக்கியமாக ஒரு அரசு நிலங்கள் அல்லது தனியார் நிலங்கள் அல்லது தாவா உள்ள நிலங்கள் ஆகியன வக்ஃபு நிலங்களாக அறிவிக்க முடியாது என்று ஒரு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில். இதன்படி தாவா இல்லாத அரசு நிலம் அல்லாத சொத்துக்களை மட்டுமே வக்ஃபு நிலங்களாக அங்கீகரிக்க முடியும். இதற்கு முன்னதாக உள்ள நிலைமை என்னவென்றால், ஒருவர் ஒரு நிலத்தை வக்ஃபு நிலம் என்று எதேச்சையாக எழுதி வைத்து விடலாம். ஆனால் இப்போது உள்ள சட்ட திருத்தத்தின்படி ஒருவர் தனக்கு உரிமையான நிலத்தை மட்டுமே, உரிமையான சொத்தை மட்டுமே வக்ஃபு என்று சட்டப்படி அறிவிக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த வக்ஃபு செல்லாது.